அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாளைக்கு அப்புறம் நம்ம ஃபார்மில் உள்ள குட்டிகளை எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த வீடியோ மெயினாக எனக்கு வீட்டிலேருந்து வந்ததே குட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு தான். முதல்ல நினச்சி பார்த்தீங்களா ஒரு குட்டி, அந்த குட்டிக்கு நாட்டுக்குட்டி, அதுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தான் வீடியோவே வந்துச்சு. சரி, நமக்கு வந்த வீடியோ அப்படி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுனால சரி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோன்ட்டு பண்ணிட்டேன். இப்போதைக்கு நம்ம ஃபார்மில் நிற்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டங்குட்டிகள் நிற்கிது. அதுக்கப்புறம் மயிலம்பாடி குட்டிகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டுக்குட்டி பொட்டுக்குட்டியில் கிராஸு, இந்த மாதிரி குட்டிகள் தான் இப்போதைக்கு நிற்கிது. இது எல்லாமே இப்போதைக்கு ஒரு கறி பர்பஸுக்காண்டி தான் வளர்த்துட்ருக்குறோம். ஒரு செப்டம்பர் லாஸ்ட்டு அக்டோபர் ஃபஸ்ட்டு அந்த டயத்தில் விற்கிற மாதிரியான பிளானில் தான் இது எல்லாமே வளர்த்துட்ருக்குறோம். இப்போ வாங்கினது பார்த்திங்கன்னா மயிலம்பாடி 22 கிலோ ஆவரேஜ் வெயிட் இருந்துச்சு. இப்போது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறது சரியாக தெரில. கூடிய சீக்கிரம் வெயிட் எல்லாமே போட்டு சொல்லுவாங்க. அந்த வயிறு நெளிச்சுது பார்த்திங்களா, அதான் அதுக்கு வயிற்றுக்கு உடம்பு சரியில்லை. அதுதான் சிம்டம், பார்த்துக்கோங்க. இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளாட்டங்கடாய்கள் எல்லாமே இந்த வாட்டி கன்னி கடாய், கருப்பு கடாய், சும்மா 1-2 தான் நம்ம கலர் கடாய், வேறு கலர் கடாய் இருக்குது. இப்போ என்னது சாப்பிட்டுட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கடலை புண்ணாக்கு தண்ணி தான். எதுக்கு அப்படின்னா குட்டிகள் எல்லாமே கொஞ்சம் ஷைனிங் ஆக்கிறதுக்கும் நல்ல வெயிட் கெய்னிங்காகவும் கடலை புண்ணாக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான தீவனம். தண்ணி வைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, தீவனத்தில் குழச்சி போடுறதுக்காக இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா இன்னும் 2-3 மாதத்துல இதுவும் கொடுக்குறது தானே. அப்படிங்கும்போது இப்போவுமே ஸ்டார்ட் பண்ணால் தான் குட்டி வெள்ளாட்டங்குட்டி கொஞ்சம் மெதுவாக தான் எந்திக்கும் செம்பரங்குட்டியை கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் இந்த மாதிரி. ஸோ கூடிய விரைவில் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் ஊருக்கு போவேன். அப்போது நல்ல ஒரு தெளிவான வீடியோவாக இதை பற்றி போடுறேன். எவ்வளோ வாங்கியிருக்கோம், எவ்வளோ விற்றுருக்கோம் அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.